Hello student, I am Susai Selvaraj, SCD Vidya Devi Matric Higher Secondary School, Alivalam. So, நம்ம 12th chemistry-ல unit number 5 coordination chemistry. So, இப்போ part 9 பார்க்குறோம், 9th video பார்க்குறோம். So, last class-ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா valence bond theory அதை பார்த்தோம், அதோடைய applications பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா crystal field theory, அதாவது limitations of valence bond theory, அதுக்கடுத்து crystal field theory பார்த்தோம். அந்த crystal field தியரியில் இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா crystal field splitting in octahedral complexes. octahedral complexesல எப்படி crystal field வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டி ஆர்பிட்டால் இருக்கு இல்லையா, டி ஆர்பிட்டாலில் 5 ஆர்பிட் இருக்குது. ஒன்று dxy, dyz, dxz. ஸோ நமக்கு இந்த பாருங்கள் இங்கே பார்த்தே தெரியும் dx² - y² dz². அடுத்து இன்னும் 3 இருக்குது. என்ன அப்படின்னா dxy, dyz, dzx. அடுத்து இந்த 2. ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 5 ஆர்பிட் இருக்கும். இந்த 5 ஆர்பிட் எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது அதை தான் நம்ம crystal field splitting in octahedral complexல பார்க்க போகிறோம். During crystal field splitting in octahedral field, in order to maintain the average energy of the orbit, அந்த average energy of orbitalக்கு என்ன இன்னொரு பேர் அப்படின்னா Barry center constant. The energy of orbital dx² - y² and dz² represented as Eg. அப்போ இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா Eg ஆர்பிட்டால் எது octahedral complexல dx² - y² and dz² Eg ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி will increase by 3/5 del naught. அதாவது இந்த Eg ஆர்பிட்டால் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 5/3 மடங்கு del naught வந்து இன்க்ரீஸ் ஆகுது. while that of the order of other 3 orbitals dxy, yz, dyz and dxz represented as t2g orbital. ஸோ அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா t2g orbital அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது இன்க்ரீஸ் ஆகும், அந்த இது வந்து இன்க்ரீஸ் பை 3/5 del naught. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் பை 2/5 del naught. அதாவது 5ல் 2 மடங்கு என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. ஹியர் del naught represent the crystal field splitting energy in the octahedral field. ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் வாட் இஸ் கால்டு crystal field splitting அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அந்த எனர்ஜியை தான் del naught அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதான் crystal field splitting in octahedral field. நான் 5 ஆர்பிட் சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள் dxy, dyz, dxz. அதே மாதிரி மேலே பாருங்கள் dx² - y² dz². இப்படி 2 தான் பிரிக்கிறோம் பார்த்தீங்களா. அந்த பிரிக்கிறதுக்கு பேர் தான் crystal field splitting energy. அதாவது இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய இடைநிலை ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா del naught. இந்த del naughtக்கும் இந்த இது கிரவுண்ட் ஸ்டேட் சொல்கிறோம். இது ரெண்டுக்கு இருக்கக்கூடியது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா T2Gன்னு சொல்கிறோம். அதாவது கிரவுண்ட் ஸ்டேட்டை வந்து T2Gன்னு சொல்கிறோம். எக்ஸைட்டட் ஸ்டேஜ் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஈச்சின்னு சொல்கிறோம். சார் இந்த கிரவுண்ட் ஸ்டேட் எக்ஸைட்டட் ஸ்டேட் எப்படி பிரியுது அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே தான் ஸ்டார்டிங் இனிஷியலு. ஸோ எனர்ஜி என்ன ஆகுதுன்னா லோயர்லேருந்து ஹையர் இன்க்ரீஸ் ஆகுது. டி ஆர்பிட்டால் இன் ஃப்ரீ அயான். அப்போ ஃப்ரீ அயானாக இருக்கும் பொழுது 5ம் ஒரே மாதிரி இருக்குது. என்ன dxy, dxz, dxyz, dxz, dx² - y² and dz². இப்போ இங்கே என்ன அப்படின்னா டீஜெனரேட் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறோம். டீஜெனரேட் அப்படின்னா சம ஆற்றலுடைய ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறோம் இந்த 5 ஆர்பிட்டால். ஸோ அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த டீஜெனரேட் ஆர்பிட்டாலில் ஈக்குவலாக எனர்ஜி இருக்கும். அது என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகி ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த டி ஆர்பிட்டால் இன் எ ஸ்பெரிக்கல் கிறிஸ்டல் ஃபீல்டு. ஸ்பெரிக்கல் கிறிஸ்டல் ஃபீல்டில் எனர்ஜி வந்து ஆவரேஜாக இருக்குது. ஸோ அந்த 5ம் ஆவரேஜாக வருது. இந்த ஆவரேஜுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா 2 ஸ்ப்ளிட் ஆகுது, 2 லேயராக ஸ்ப்ளிட் ஆகுது. ஒன்று என்ன அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டேட்டில் T2G லெவல் சொல்கிறோம். ஆக எக்ஸைட்டட் ஸ்டேட்டை வந்து EG லெவல்னு சொல்கிறோம். T2Gயில் 3 ஆர்பிட் இருக்குது, EGயில் பார்த்தீங்கன்னா 2 ஆர்பிட் இருக்குது. இப்போ என்ன எலக்ட்ரான் எப்படி ஃபில் ஆகணும், ஒரு எலக்ட்ரான் இருந்ததுன்னா இங்கே ஃபில் ஆகணும். அடுத்து 2, 3. அந்த எனர்ஜி வந்து ஹையராக இருந்துச்சு அப்படின்னா 4 மேலே போயிடும், 5 இங்கே வரும். அப்போ 6 வரும்போது திரும்ப வரும். அதே அந்த எனர்ஜி வந்து லோயராக இருந்தது அப்படின்னா லோயர் ஸ்பின்னாக இருந்ததுன்னா 1, 2, 3 ஃபில் ஆகிட்டு 4ம் அதிலே ஃபில் ஆகி 5, 6 ஃபில் ஆகி அப்போ ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் டி ஆர்பிட்டால் இன் அன் octahedral crystal field. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ எப்படி octahedral பார்த்தோமோ அதே மாதிரி டெட்ராஹெட்ரல் பார்க்குறோம். அங்கே என்ன அப்படின்னா T2G EGன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி இங்கே T2G EGயை இங்கே T2E அப்படின்னு மட்டும்தான் 2 ஃபீல்டாக பிரிக்கிறோம். இப்போ நம்ம போன வீடியோவில் போனதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இஜி பார்த்தீங்கன்னா
3/5 del நாட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னேன். அதனால தான் இங்கே வந்து பாசிட்டிவ் வேல்யூ, இது இன்க்ரீஸு. அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா டிகிரீஸ் ஆகுதுன்னு சொன்னேன். அப்போ மைனஸ் 2/5 del நாட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ டெட்ராஹைட்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா இன் திஸ் ஃபீல்ட் இந்த T2G ஆர்பிட்டால்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். T2G ஆர்பிட்டால் என்ன, dxy, dyz and dxz are pointing close to the direction in which ligands are approaching in the EG orbitals, dx squared minus y squared and dz squared as a result. இப்போ ரிசல்ட் என்ன, இது இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். T2G EG ஆகும், EG D2G ஆகும் போயிருக்கும். இந்த எனர்ஜி T2 அந்த G வராது, T2 orbitals increased by 2/5 del T and T இந்த இடத்துல T அப்படிங்கிறது டெட்ராஹைட்ரல். அங்கே பார்த்தீங்கன்னா O டெல் நாட் ஓன்னு இருந்துச்சா, O அப்படின்னா அந்த இடத்துல ஓங்கிறது ஆக்டாஹைட்ரல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ T2G அப்படிங்கிறப்போ இங்கே 2/5 del T அப்படின்னா டெட்ராஹைட்ரல் அண்ட் தட் ஆஃப் E அப்படின்னா EGன்னு சொன்னோம் இல்லையா, அதில் E ஆர்பிட்டால் டிகிரீஸ் பை 3/5 del T. This splitting is inverted when compared to the octahedral field. ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள் நமக்கு தெரியும். போன இதில் ஆக்டாஹெட்ரலில் பார்த்தீங்கன்னா இந்த T2G கீழே இருந்துச்சு, இந்த EG இந்த இதில் EG மட்டும் G வராது. T2G EGன்னு சொன்னோம் இல்லையா, அதில் G வராது, இங்கேயும் G வராது. ஸோ அதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணுது, அந்த சேஞ்ச் வந்து ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகுது. கிரவுண்ட் ஸ்டேட் எக்ஸைட்டடாக போகுது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து XY வந்து கீழே இருந்துச்சா, dxy, dyz, dxz. இப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. இங்கே என்ன இருந்துச்சு, எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருந்த EG வந்து dx² minus y squared dz² கீழே வந்துட்டு. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஹை ஸ்பின் லோ ஸ்பின், அதாவது கிரவுண்ட் ஸ்டேட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் ஆக்டாஹெட்ரலாக இருந்தது அப்படின்னா T2G கிரவுண்ட் ஸ்டேஜ் ஆகும், கிரவுண்ட் ஆகும். எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் EG இருக்கும். இதே டெட்ராஹைட்ரல் ஃபீல்டாக இருந்துச்சு அப்படின்னா E கிரவுண்ட்லையும் T2 வந்து எக்ஸைட்டடாகவும் இருக்கும். ஸோ அதே சேம் தான், எனர்ஜி லோயர்லேருந்து ஹையர் இன்க்ரீஸ் ஆகுது. d ஆர்பிட்டால் இன் ஃப்ரீ அயான் dxy, dyz, dxz, dx² minus y squared and dz². அதே as usual சேம் தான். இப்போ புரியுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல இது வந்து என்ன இருந்துச்சு, மைனஸாக இருந்துச்சு. இப்போ என்ன ஆகுது, மேலே எக்ஸைட்டட் ஸ்டேட் போனதுனால ப்ளஸ் இன்க்ரீஸ் இன் 2/5 del T. இப்போ என்ன ஆகுது, கிரவுண்ட் ஸ்டேட்டில் வர்றதுனால, அதாவது கிரவுண்ட் ஸ்டேட் வந்ததுனால நெகட்டிவ் டிகிரீஸ் 3/5 del T. இந்த டீங்கிறது டெட்ராஹைட்ரல், அதான் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பில்டிங் எனர்ஜி அண்ட் நேச்சர் ஆஃப் லிகாண்ட். இந்த கிறிஸ்டல் ஃபீல்டு எனர்ஜி ஸ்பில்டிங் எனர்ஜியும் அதோட நேச்சர் ஆஃப் லிகாண்ட் எப்படி இருக்குது. த மேக்னடிக் ஆஃப் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பில்டிங் எனர்ஜி நாட் ஓன்லி டிபெண்ட்ஸ் ஆன் த லிகாண்ட் ஃபீல்டு. அதாவது இந்த மேக்னடிக் ஆஃப் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பில்டிங் வந்து எனர்ஜி வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்காது, லிகாண்ட் ஃபீல்டை டிபெண்ட் பண்ணியிருக்காது ஆஸ் டிஸ்கஸ்ட் அபவ், பட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த லிகாண்ட். அந்த லிகாண்டுடைய நேச்சரை தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிபெண்ட் பண்ணியிருக்கோம். The nature of the central metal atom or ion and the charge on it. The effect of the nature of ligand on crystal field splitting by calculating crystal field splitting energy of the octahedral complex. ஒரு octahedral complex உடைய crystal field splitting எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைட்டானியம் வித் டைட்டானியத்தோட டிஃப்ரெண்ட் லிகாண்ட் சச்சஸ் என்னது, ஃப்ளூரைடு, புரோமைடு அண்ட் வாட்டர் யூஸிங் தி அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரல் டேட்டா. ஸோ இப்போ டைட்டானியம் ஃப்ளூரைடு, டைட்டானியம் புரோமைடு, டைட்டானியம் ஹைட்ரேட் இதெல்லாமே சேர்ந்து அதோடைய யூஸிங் ஸ்பெக்ட்ராவோடைய வேல்யூ ஒன்று கொடுத்துருக்காங்க. த அப்சார்ப்ஷன் வேவ்லென்த் வந்து நியூ டேஸ் அப்படின்னு ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ், அதாவது TiBr6 3- அப்படின்னா ஹெக்ஸா புரோமிடோ டைட்டானியம், அதாவது டைட்ரேட் 3 அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி TiF6 என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹெக்ஸா ஃப்ளூரிடோ டைட்டானேட். அதே மாதிரி இது எப்படி சொல்கிறோம், ஹெக்ஸா அக்வா டைட்டானியம் அப்படின்னு சொல்கிறோம். அதோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா 12,500, 19,000 அண்டு 20,000. அப்போ புரோமினுக்கு வந்து 12,500, ஃப்ளூரைடுக்கு வந்து 19,000, ஹைட்ரைடு H2 அக்வாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20,000. அவருடைய சென்டிமீட்டர் மைனஸ் இன்வர்ஸ், சென்டிமீட்டர் இன்வர்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி அவருடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. த எனர்ஜி அசோசியேட்டட் வித் த அப்சர்வ்ட் வேவ்லென்த் ஆஃப் லைட் லாம்டா, வேவ்லென்த் வந்து லாம்டான்னு சொல்கிறோம். அடுத்து கரஸ்பாண்ட் டு த கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பில்டிங் எனர்ஜி டெல் அண்ட் இஸ் கிவன் பை த ஃபாலோவிங் எக்ஸ்பிரஷன். ஸோ ஃபார்முலா del is equal to h nu, del is equal to h nu, you know nu is equal to c by lambda. நியூக்கு பதிலாக என்ன போடுறோம் அப்படின்னா c by lambda அப்படின்னு போடுறோம். அப்போ அந்த இடத்துல இந்த நியூக்கு பதிலாக
சி பை லாம்டான்னு போடுறோம். அப்போ சி பை லாம்டா அப்படின்னா ஹச் சி நமக்கு ஆல்ரெடி இன்னும் 1 பை லாம்டா சீக்வல் டு என்னது 1 பை லாம்டா சீக்வல் டு நியூ டேஸ், அதான் இங்கே நியூ டேஸ். அப்போ அந்த இடத்துல 1 பை இந்த லாம்டாவுக்கு 1 பை லாம்டாவுக்கு பதிலாக இங்கே என்ன போட்டிருக்கோம் நியூ டேஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ ஃபார்முலா என்ன டெல் இஸ் ஈக்குவல் டு ஹச் சி நியூ டேஸ். அப்போ வேறு ஹச் இஸ் த பிளாங்க் கான்ஸ்டன்ட். பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு தெரியும் 6.626 × 10⁻34 அவருடைய வேல்யூ. சி இஸ் த வெலாசிட்டி ஆஃப் லைட்டு 3 × 10⁸. Nu is the wavelength, the wave number of absorption maximum width is equal to 1 by lambda. இந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெல்லோட வேல்யூ கிடைக்கும். இப்போ ஒரு டேப்லெட் கலம் கொடுத்துருக்காங்க, அப்படியே எக்ஸாம்பிளோடு நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ TiBr6 DiF6 DiH2O6 இதோடைய வேல்யூ நம்ம கால்குலேட் டெல்லோட வேல்யூ கால்குலேட் பண்ணி அப்படியே இன்க்ரீசிங் ஆர்டர் நம்ம எழுதலாம். ஸோ ஃபார்முலா என்ன எல்லாத்துக்கும் ஒன்று தான், டெல் இஸ் ஈக்குவல் டு HC நியூ டேஸ். ஹச்சுங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட், வேல்யூ என்ன 6.626 × 10⁻34 ஜூல் செகண்டு. சி அப்படிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட்டு 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். இந்த மூணுலேயும் அதே தான் வரும், ஹச்சுக்கும் சிக்கும். நியூ மட்டும் சேஞ்சஸ் ஆகுது. நியூ என்னது நம்ம புரோமைடுக்கு என்ன சொன்னால் 12,500, அடுத்து ஃப்ளூரைடுக்கு எவ்வளோ சொன்னால் 19,000, வாட்டருக்கு எவ்வளோ சொன்னால் 20,000. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குது அப்படின்னா 2.48 × 10⁻16 கிலோ ஜூல், 3.78 × 10⁻16 கிலோ ஜூல், 3.98 × 10⁻16 கிலோ ஜூல். இப்போ இந்த என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவேகேட்ரோ நம்பரோட மல்டிப்ளை பண்ணுறோம். டு எக்ஸ்பிரஸ் டெல் ஆன் எ பெர் மோல் பேசிஸ் மல்டிப்ளை பை இட் அவேகேட்ரோ நம்பர். எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் அவேகேட்ரோ நம்பருடைய வேல்யூ என்ன 6.023 × 10⁻23 மோல் இன்வர்ஸ். ஸோ அதோடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, ஃபஸ்ட்டு புரோமைடுக்கு டைட்டானியம் புரோமைடு ஹெக்ஸா புரோமைடுக்கு 149.4 கிலோ ஜூல் மோல் இன்வர்ஸ் கிடைக்குது. அதே வந்து ஃப்ளூரைடுக்கு 227.7 கிலோ ஜூல் மோல் இன்வர்ஸு. அடுத்து வாட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைட்டானியம் ஹைட்ரேட் பார்த்தீங்கன்னா 239.7 கிலோ ஜூல் மோல் இன்வர்ஸ். ஸோ இதில் எதோடைய வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர், அதுக்கடுத்து எது கம்மியாக இருக்குது அப்படின்னா ஃப்ளூரைடு செகண்டு, அதுக்கடுத்து எது ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா இப்போ அந்த மேலே இருக்கு இல்லையா, இப்போ நம்ம எதில் அப்படின்னா புரோமைடு கம்மியாக, புரோமைடு வெரி வெரி லெஸ் தேன், ஃப்ளூரைடு லெஸ் தேன், அதாவது அதிகமாக உள்ளது வாட்டர் அதிகமாக இருக்குது, அதை விட கம்மியாக இருக்குது, அதை விட இது கம்மியாக இருக்குது. ஸோ அதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்கள், ஃப்ரம் த above calculation it is clear that the crystal field splitting energy of the titanium 3+ in complex the 3 ligands is in the order. அதோடைய ஆர்டர் பாருங்கள், Br வெரி வெரி லோ, F அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது, H2 அதிகமாக இருக்குது. ஸோ அது இதுலேருந்து நம்ம இந்த கிவன் டேட்டாவிலேருந்து இந்த ஃபார்முலாவிலேருந்து அதாவது கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பில்டிங் எனர்ஜிலேருந்து நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணுறோம். சிமிலர்லி இட் ஹேஸ் பீன் ஃபவுண்ட் ஃப்ரம் த ஸ்பெக்ட்ரல் டேட்டா that the crystal field splitting power of various ligand for a given metal ion are in the following order. ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கோம், ஐயை விட ஐ மைனஸை விட பிஆர் மைனஸ் அதிகமாகும், பிஆர் மைனஸை விட தயோசைனைடு அதிகமாகும், தயோசைனைடை விட குளோரைடு அதிகமாகும், குளோரைடை விட S2- அதிகமாகும், அதை விட ஃப்ளூரைடு, அதை விட ஹைட்ராக்சைடு அதாவது ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லுவோம், அதை விட யூரியா, அதை விட ஆக்சலேட், அதை விட அக்வா வாட்டர், அதுக்கடுத்து NCS, அதுக்கடுத்து EDTA அப்படின்னா எத்திலின் டயமின் டெட்ரா அசிட்டேட்டோ, அடுத்து அம்மோனியா, அதை விட அதிகம் எது அப்படின்னா எத்திலின் டயமின், அதை விட எது அது அப்படின்னா நைட்ரிட்டோ, அதை விட அதிகம் எது அப்படின்னா சயனைடு, அதை விட எது அப்படின்னா கோபால்ட் கார்பனேட். இப்போ இந்த இது பார்த்தீங்களா, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ராங் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். அதாவது இங்கே லெஃப்ட்லேருந்து ரைட் போக போக என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ட்ராங் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த சைடு போக போக லெஃப்ட் சைடு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா லீவ் வீக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். த எபவ் சீரியஸ் இஸ் known as, அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 2 மார்க்கில் கேட்கலாம், வாட் இஸ் known as ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் அப்படின்னா, ஸோ இதான் அதுக்கான ஆன்சர். த ligand present on the right side of the series such a carbonyl causes relatively larger crystal field splitting and are called strong ligand or strong field ligand. இப்போ பாருங்கள், இந்த இதில் கார்பனைல் இருக்கு இல்லையா, இந்த கார்பனைல் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டு. இப்போ அயோடைட் இருக்கு இல்லையா, இது என்ன அப்படின்னா வீக் ஃபீல்டு லிகாண்டு. ஸோ அதான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது
carbonyl gases relatively larger crystal field splitting and are called strong ligand or strong field ligand, while the ligand on the left side are called weak field ligand and gases relatively smaller crystal field splitting அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி, அதாவது CFSE, அதான் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கான ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன அப்படின்னா, இது ஒரு 3 மார்க்லேயே 2 மார்க்லேயே கேட்கலாம். த கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி இஸ் டிஃபைன் அஸ் the energy difference of electronic configuration in the ligand field and the isotropic field are barycenter. E isotropic அப்படின்னா அர்த்தம். ஈனா எனர்ஜி ஆஃப் ஐசோட்ரோபிக், இ அப்படின்னா எனர்ஜி ஆஃப் லிகாண்ட் ஃபீல்டு, அதாவது அதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் லிகாண்ட் ஃபீல்டு, அதே மாதிரி ஐசோட்ரோபிக் ஃபீல்டு, அதோடைய டிஃப்ரென்ஸை தான் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அதுக்கான ஃபார்முலா பாருங்கள். கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி ஈக்குவல் டு டெல் இ நாட் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப், அதாவது ஒரு ப்ராக்கெட் போடுறோம், ELF அப்படின்னா லிகாண்ட் ஃபீல்டு மைனஸ் ஐசோட்ரோபிக் அப்படின்னு சொல்கிறோம். ELF அப்படின்னா அதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா NT2G இன்ட்டு மைனஸ் 0.4 ப்ளஸ் NEG இன்ட்டு 0.6 ஹோல் ப்ராக்கெட் டெல் நாட் ப்ளஸ் NPB மைனஸ் NP டேஷ் P, இதான் அந்த கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி. இப்போ இந்த இடத்துல T2Gனா என்ன, NEGனா என்ன, NPனா என்ன, NP டேஷ் என்ன அப்படின்னா என்ன. ஸோ அடுத்ததில் பாருங்கள், வேர் ஹியர் இந்த இடத்துல T2G அப்படின்னா இஸ் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் T2G ஆர்பிட்டால். T2G ஆர்பிட்டால் இன் ஆக்டாஹெட்ரல் ஃபீல்டில் எங்கே இருக்கும், T2G கீழே இருக்கும், EG வந்து மேலே இருக்கும். அப்போ கீழே எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, அதான் இந்த இடத்துல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் T2G ஆர்பிட்டால். அடுத்து NEG அப்படின்னா EG ஆக்டாஹெட்ரல் ஃபீல்டில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரெசன்ட் இன் எக்ஸைட்டட் ஸ்டேட். T2 அப்படின்னா T2Gனா கிரவுண்ட் ஸ்டேட்டு, EG அப்படின்னா எக்ஸைட்டட் ஸ்டேட், அதான் NEG இஸ் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் EG ஆர்பிட்டால். அடுத்து இந்த இடத்துல NPன்னு இருக்கு இல்லையா, NP அப்படின்னா NP is the number of electron pair in the ligand field. ligand ஃபீல்டில் எத்தனை எலக்ட்ரான் பேராக இருக்குது அதான். அடுத்து NP dash is the number of electron pair in the isotropic field, அதாவது barycenter field அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இதை வச்சு எப்படி கால்குலேட் பண்ணுறது, calculating the crystal field stabilization energy for the ion complex. ion complexக்கு நம்ம எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹெக்ஸா அக்வா அயான் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது, கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இப்போ அந்த காம்ப்ளெக்ஸோடைய ஹை ஸ்பின் என்ன, லோ ஸ்பின் என்ன, அதோடைய ஜாமெட்ரி என்ன, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், அயன் இருக்கு இல்லையா, அயனுடைய அட்டாமிக் நம்பர் எவ்வளோ அப்படின்னா 26. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நேற்று பார்த்தோம் 1s2 2s2 2p6 3s2 3p6. ஸோ இது எல்லாமே ஆர்கானுடைய நோபல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக. ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா 4s2 3d6 இருக்குது. இந்த 4s2 3d6ல் அந்த அயான் இருக்கு இல்லையா, இங்கே ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன இருக்கும் அப்படின்னா ரோமன் லெட்டரில் கொடுக்குறோம் 3+ இருக்கும், ரோமன் லெட்டரில் 3+. ஸோ அதனால் Fe 3+ மாறுனுச்சு அப்படின்னா, Fe 3+ மாறுனுச்சு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 3+ மேலே வந்து ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். எங்கே லாஸ் ஆகும் அப்படின்னா இந்த S ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் லாஸ் ஆயிரும், இந்த D ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய 6 எலக்ட்ரானில் 1 லாஸ் ஆயிரும். ஸோ அப்போ எலக்ட்ரான் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா D5 தான் இருக்கும், அதான் இங்கே பாருங்கள் D5. அப்போ ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸு, லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸு, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஐசோட்ரோபிக் ஃபீல்டு எவ்வளோ அப்படின்னா D5. அப்போ 1 2 3 4 5, அப்போ D XY YZ ZX X² - Y² Z². நம்பர் ஆஃப் பேர்டு எலக்ட்ரான், இதில் எதுவுமே பேர் கிடையாது, அதனால் NP dash is equal to 0. அப்போ therefore NP dash is equal to 0 அப்படின்னா E ஆஃப் ஐசோட்ரோபிக் எவ்வளோ வரும் அப்படின்னா அதுவும் 0. இப்போ இந்த வேல்யூவை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து கால்குலேஷன் போடுறோம். இப்போ ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸு, லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸில் இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸு, அப்போ T2Gயில் 3 எலக்ட்ரானும் EGயில் 2வும் இருக்கும். அப்போ CFC எப்படி கால்குலேட் பண்ணுறோம், இந்த T2G E 3 எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அதான் அந்த 3 தான், அந்த 3 இன்ட்டு இது ஃபார்முலா உள்ளது. இங்கே ஃபார்முலா பாருங்கள், N2Gங்கிறது இந்த 3, அடுத்து மைனஸ் 0.4, அடுத்து ப்ளஸ்ஸு NEGன்னு இருக்கு இல்லையா, NEG அப்படின்னா EGயில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 2 எலக்ட்ரான் இருக்குது, அந்த 2 இன்ட்டு
அடுத்து ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய 0.6 ஹோல் ப்ராக்கெட் டெல் நாட் ப்ளஸ்ஸு 0, ஏன்னா நம்மளுடைய இதோடைய வேல்யூ என்பி நாட்டோடைய வேல்யூ என்பி டேஷனுடைய வேல்யூ 0 தான். அப்போ என்பி இஸ் ஈக்குவல் டு 0 இன்ட்டு பி மைனஸ் என்பி டேஷ் என்ன இருக்கும் 0வாக இருக்கும். 0 இன்ட்டு எனிதிங் நம்பர் 0. அப்போ இந்த வேல்யூ ஃபுல்லாக 0 ஆகிரும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, இதோட வேல்யூ 0வாக இருக்குது. அப்போ இதோட வேல்யூ என்ன இருக்கும் 3யோட இதை மல்டிப்ளை பண்ணுறோம். இதை சிம்பிளைஸ் பண்ணும் பொழுது டெல் நாட்டும் 0 ஆயிரும். அப்போ அதோடைய டோட்டல் வேல்யூ என்ன ஆயிருது அப்படின்னா CFSE கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி 0 ஆயிருது. அது இது ஹை ஸ்பின்னுக்கு. இதே லோ ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா லோ ஸ்பின் என்ன அப்படின்னா எனர்ஜி லோயரில் இருக்கிறதுனால எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகாது. எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் போகாதனால இந்த 5 எலக்ட்ரானு இங்கே பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் 5ம் எக்ஸைட்டடில் 2ம் இருக்கும். இங்கே எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகாது, ஏன்னா லோ ஸ்பின். அப்போ 5 எலக்ட்ரான் எங்கே இருக்கும், லோயர்லேயே தான் இருக்கும். அதனால தான் அந்த இடத்துல 3க்கு பதிலாக இங்கே என்ன போடுறோம் 5 போடுறோம். 5 போட்டு மைனஸ் 0.4 ப்ளஸ்ஸு இங்கே எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் 0 தானே, அதனால் 0 இன்ட்டு 0.6 இன்ட்டு 0 டெல் நாட் ப்ளஸ்ஸு இங்கே எவ்வளோ இருக்கும் 2 இருக்கும். 2 இன்ட்டு பி மைனஸ் பி. ஸோ இதெல்லாம் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருது 32,000 சென்டிமீட்டர் மைனஸ் இன்வர்ஸ். ஹை பாசிட்டிவ் CFSE கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி வேல்யூ இண்டிகேட் தட் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் இஸ் நாட் எ ஃபேவரபிள் ஒன் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் நேச்சர் என்ன, இது வந்து ஹை ஸ்பின் தான் இன் ஃப்ரீ ஸ்டேட். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயான் என்ன T2G 3 ஆகும், EGயில் 2 இருக்கும். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும். எலக்ட்ரான் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே அன்பேர்டாக இருக்கும். இந்த திலா எல்லாமே பேர் கிடையாது, எல்லாம் அன்பேர். அப்படின்னா அன்பேர்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். என்ன மேக்னெட்டிக்கு பேராமேக்னெட்டிக் நேச்சர். அடுத்து மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் n is equal to 5 கொடுத்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் n into n plus 2 5 into 5 plus 2 அப்போ என்ன கிடைக்கும் 7 5s are 35. அப்போ 730 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 35 எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்குது 5.916 BM. BM அப்படிங்கிறது போர் மேக்னட்ரான். இது எக்ஸாம்பிள் 1. அடுத்து எக்ஸாம்பிள் 2 பார்ப்போம். அதே மாதிரி தான் காம்ப்ளெக்ஸ் FeCN6 அப்படின்னா ஹெக்ஸா சயனிடோ ஃபெர்ரேட் 3 அயான் அப்படின்னு அதே சேம் அஸ்யூஸ்வல் தான். ஹை ஸ்பின்னு லோ ஸ்பின்னு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஐசோடோபிக் வந்து 3d5. இங்கே நம்பர் ஆஃப் பேட் எலக்ட்ரான் வந்து NB-0, ஐசோ எலக்ட்ரானிக்கும் 0 தான். இப்போ அந்த ஃபார்முலா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே என்ன ஆகுது T2G EG கிடைக்குது. அப்போ அவருடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே என்ன கிடைக்குது அவருடைய கிறிஸ்டல் ஃபீல்டு எனர்ஜி 0 கிடைக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா 32,000 கிடச்சிச்சு. இங்கே எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா மைனஸ் 10,000 சென்டிமீட்டர் மைனஸ் 3. அப்போ நெகட்டிவ் இதோடைய வேல்யூ முதல்ல பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கிடச்சிச்சு, இதில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஏன்னா லிகாண்டு வந்து நெகட்டிவ் லிகாண்டு. அப்போ கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி வேல்யூ இண்டிகேட் தட் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் இஸ் ஃபார்வர்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அடுத்து நேச்சர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் லோ ஸ்பின்னு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் நமக்கு தெரியும் T2G 5 EGயில் நாட்டு. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் எவ்வளவு 5. ஹென்ஸ் இது என்ன அப்படின்னா பேராமேக்னெட்டிக்கு. மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் வந்து மியூஎஸ் ஈக்குவல் எவ்வளோ கிடைக்கும் n ஈக்குவல் டு 1 அப்படின்னா n into n plus 2. அப்போ 1 into 1 plus 2 1 plus 2 3 into 1 3 √3 வேல்யூ 1.732. ஸோ இப்போலாம் டெஸ்ட் நம்பர் 7 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே எழுதி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோஸ். ஸோ வெல்கம் டு ஆல். தேங்க்யூ.